வரலாற்றின் பக்கங்கள் இரத்தத்தினால் எழுதப்படுகின்றன என்பது ஒரு பழமொழி. ஆனால் அந்த இரத்தம் பச்சிளங்குழந்தைகளின் உடலில் இருந்து வழிகிறது என்பதுதான் இன்றைய கசப்பான உண்மை. 2006ஆம் ஆண்டு ஈழத்தின் முல்லைத்தீவு மண்ணில் செஞ்சோலை வளாகம். அன்று ஆகாயத்திலிருந்து விழுந்த குண்டுகள் 61 மாணவிகளின் கனவுகளை சாம்பலாக்கியது. இன்று 2026 ஈரானின் மினாப் நகரின் ஒரு பள்ளிக்கூட வளாகம். மீண்டும் அதே மரண ஓலம். இடங்கள் மாறலாம், நாடுகள் மாறலாம், ஆனால் கொல்லப்படுபவர்கள் குழந்தைகளாகவும் கொல்லுபவர்கள் வல்லரசுகளின் ஆயுதங்களாகவும் மட்டுமே இருக்கின்றன. அன்று இலங்கை, இன்று ஈரான், இடைநடுவில் காசா. இந்த உலக வரைபடத்தில் குழந்தைகளின் சிரிப்பை விட வெடிகுண்டு சத்தங்களே அதிகமாக கேட்கின்றன. உலக அமைதியை பேண வேண்டிய ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அதிகார வர்க்கத்தின் கைகளில் அது ஒரு பொம்மையா? வாருங்கள், அதிகார பசியின் கோர முகத்தை இன்று தோலுரிப்போம். நாம் மறக்க முடியாத வடு செஞ்சோலை. அது ஒரு இராணுவ முகாம் அல்ல, அது ஒரு முதலுதவி பயிற்சி மையம் என்பதை ஐக்கிய நாடுகள் சபை நன்கு அறிந்திருந்தது. அப்படியிருந்தும் ஸ்ரீலங்கா விமானப்படையின் கிதிர் விமானங்கள் அங்கே ஏன் குண்டுகள் வீசின? வல்லரசுகள் வழங்கிய நவீன ரேடார்கள் கருவிகளும் உளவு தகவல்களுமே அது ஸ்ரீலங்காவின் தைரியம். அன்று செஞ்சோலையில் கருகிய அந்த 61 மொட்டுகளின் மரணத்திற்கு உலக நாடுகள் கொடுத்த நீதி என்ன? வெறும் கண்டன அறிக்கைகள் மட்டுமே ஒரு குழந்தையின் உயிரை மீட்டு தந்துவிடுமா? இலங்கைக்கு அன்று ஆயுதம் வழங்கிய அதே கரங்கள்தான் இன்று மத்திய கிழக்கிலும் தீயை மூட்டிக் கொண்டிருக்கின்றன. இன்று மினாப் நகரில் நடந்திருப்பது ஒரு தனிப்பட்ட தாக்குதல் அல்ல, அது ஒரு தொழில்நுட்ப யுத்தத்தின் விளைவு. ஈரானின் பள்ளிக்கூடங்கள் மற்றும் மருத்துவமனைகள் குறிவைக்கப்படுவதற்கு காரணம் எதிரியின் உளவியலை சிதைப்பதுதான். இஸ்ரேலின் அதிநவீன மிசைல் தொழில்நுட்பமும் அமெரிக்காவின் உளவு தகவல்களும் ஈரானின் வான்பரப்பை துளைக்கும் போது அங்கே பலியாவது ஆயுதமேந்திய வீரர்கள் மட்டுமல்ல, புத்தக பை சுமந்த குழந்தைகளும் தான். துல்லியமான ஒரு தாக்குதல் என்று சொல்லிக்கொண்டே பள்ளிக்கூடங்களை தகர்ப்பது எந்த வகை அறம்? ஐக்கிய நாடுகள் சபை 2ஆம் உலக போருக்கு பிறகு இனி ஒரு போர் வேண்டாம் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இன்று அதன் நிலை என்ன? இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் அமெரிக்கா அதை தடுக்கும். ரஷ்யா சீனாவின் தலையீடு, ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை இவர்கள் தடுப்பார்கள். இறுதியில் அந்த பளபளப்பான ஐக்கிய நாடுகள் சபை கட்டிடத்திற்குள் நடப்பது வரும் வார்த்தை போர், வெளியே நடப்பதோ இரத்த போர். இலங்கையின் இறுதிப் போரில் ஐநா வெளியேறியது முதல் இன்று காசாவில் ஈரானிலும் ஐநா பணியாளர்கள் கொல்லப்படுவது வரை இந்த அமைப்பு தனது வலிமையை இழந்துவிட்டது. வல்லரசுகளின் நிதி உதவியில் இயங்கும் ஒரு அமைப்பு அந்த வல்லரசுகளை எப்படி தண்டிக்க முடியும்? இலங்கை, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 4 பேர்களுக்கு பின்னால் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஆயுத சந்தை. சீனாவின் கடன்பொறி மற்றும் இந்தியாவின் பிராந்திய அரசியலில் இலங்கை சிக்கியிருக்கிறது. அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதியாளர். போர் நடந்தால்தான் அவர்களின் பொருளாதாரம் வளரும். இஸ்ரேல் நவீன ட்ரோன் மற்றும் உளவு மென்பொருட்களின் தாயகம். ஈரான் தனது இருப்பை தக்க வைக்க அணு ஆயுத கனவில் இருக்கும் தேசம். இந்த சதுரங்க ஆட்டத்தில் காய்களாக தள்ளப்படுவது குழந்தைகள். ஒரு ஏவுகணையின் விலை ஒரு பள்ளிக்கூடத்தை ஓராண்டுக்கு இயக்கும் செலவை விட அதிகம். ஆனால் உலகத்திற்கு பள்ளிக்கூடங்களை விட ஏவுகணைகளை அதிகம் தேவைப்படுகின்றன. செஞ்சோலையில் சிந்திய இரத்தமும் மினாப்பில் இன்று உறையும் இரத்தமும் ஒரே நிறம்தான். அதன் வலி ஒன்றுதான். உலகெங்கிலும் போரினால் கொல்லப்படும் சிறுவர்கள் ஒரு கேள்வியை நம்மிடம் கேட்கிறார்கள்: நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? வல்லரசுகளின் அதிகார பசி அடங்கும் வரை, ஐக்கிய நாடுகள் சபை சுதந்திரமாக செயற்படும் வரை எந்த குழந்தையும் பாதுகாப்பாக உறங்க முடியாது. நாம் பேச வேண்டியது வெறும் அரசியலை மட்டுமல்ல, மனிதாபிமானத்தை. உண்மையில் நாம் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்க வேண்டும். 1945 ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட போது அதன் நோக்கம் என்ன? இனி ஒரு போர் வேண்டாம் என்பதுதானே. ஆனால் கடந்த 80 ஆண்டுகளில் ஐநா தடுத்த போர் இது. ஈழத்தில் 2009 முள்ளிவாய்க்கால் முற்றுகையின் போது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிகாரிகள் அங்கிருந்து வெளியேறியது ஒரு தப்பித்தல் அல்ல, அது ஒரு வரலாற்று துரோகம். ஒரு சர்வதேச பாதுகாப்பு அமைப்பு ஒரு இனப்படுகொலை நடக்கும் இடத்திலிருந்து தன் கைகளை கழுவிக்கொண்டு வெளியேறுவது என்பது கொலையாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட பச்சை கொடி. இன்று மினாப் நகர பள்ளியில் குழந்தைகள் கொல்லப்படும் போதும் ஐக்கிய நாடுகள் சபை அதே கவலை என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறது. ஏன் ஐநாவால் அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ அல்லது ஈரானையோ கட்டுப்படுத்த முடியவில்லை? ஐநாவின் பட்ஜெட்டில் 22% அமெரிக்காவினால் வழங்கப்படுகிறது. சோறு போடுபவனுக்கு எதிராக சட்டம் பேசும் தைரியம் அந்த அமைப்புக்கு இல்லை.
பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் அதை ஒரு வல்லரசு நாடு தடுத்தாலே போதும், அந்த தீர்மானம் குப்பைக்கு சென்றுவிடும். செஞ்சோலையில் 61 மாணவிகள் கருகிய போது ஐக்கிய நாடுகள் சபை காட்டிய அந்த செயலற்ற தன்மைதான் இன்றும் உலகெங்கிலும் உள்ள சர்வாதிகாரிகளுக்கு துணிச்சலை கொடுக்கிறது. இப்போது நாம் பேசப்போவது மிகவும் கசப்பான ஒரு வணிகம். அது ஆயுத வணிகம். இலங்கை, இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இந்த 4 நாடுகளுக்கும் இடையே ஒரு பொதுவான புள்ளி உண்டு. அது ஆயுத பரிமாற்றம். 2006 செஞ்சோலை தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கிபிர் விமானங்கள் ஸ்ட்ரேலிய தயாரிப்பு. அவற்றுக்கான தொழில்நுட்ப உதவி அமெரிக்காவினுடையது. ஈரான் என்று மினாப் நகரில் விழும் ஏவுகணைகள் அமெரிக்க தொழில்நுட்பத்தால் வழிநடத்தப்படுபவை. உலகின் மிகப்பெரிய ட்ரோன் ஏற்றுமதியாளராக இன்று ஸ்ட்ரேல் இருக்கிறது. ஒரு ஏவுகணை ஏவப்படும் போது ஒரு ஆயுத நிறுவனம் சில மில்லியன் டாலர்களை லாபமாக பெறுகிறது. ஒரு பள்ளிக்கூடம் தகர்க்கப்படும் போது அந்த நிறுவனம் அடுத்த தலைமுறை ஆயுதத்தை தயாரிக்க முதலீட்டை பெறுகிறது. அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கும் ஆயுதங்கள், ஸ்ட்ரேல் காசாவில் பயன்படுத்தும் வெடிமருந்துகள், ஈரான் ரஷ்யாவுக்கு வழங்கும் ட்ரோன்கள், இவை அனைத்தும் ஒரு சங்கிலி தொடர். இதில் கொல்லப்படுவது என்னவோ இலங்கையிலும் ஈரானிலும் இருக்கும் அப்பாவி சிறுவர்கள்தான். வல்லரசுகளின் ஜிபிடி என்பது குழந்தைகளின் இரத்தத்தினால் அளவிடப்படுகிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது. அமெரிக்கா பேசும் ஜனநாயகமும் மற்றும் ஈரான் பேசும் மதப்புரட்சி ஆகிய இரண்டுக்கும் இடையே நசுங்கி போவது மனிதாபிமானம். அமெரிக்கா ஒரு பக்கம் மனித உரிமைகள் பற்றி ஐநாவில் பேசும், மறுபக்கம் அதே மனித உரிமைகளை மீறும் நாடுகளுக்கு ரகசியமாக ஆயுதங்களை விற்கும். இலங்கை அரசுக்கு எதிராக ஐநாவில் தீர்மானம் கொண்டு வந்த அதே அமெரிக்கா தான் போரின் இறுதியில் நாட்களில் மௌனமாக இருந்தது. இன்று ஈரானின் மினாப் நகரில் குழந்தைகள் கொல்லப்படுவது ஒரு தற்செயலான விபத்து என்று வர்ணிக்கப்படுகிறது. ஒரு குழந்தையின் உயிரை எப்படி விபத்து என்று சொல்ல முடியும்? இஸ்ரேலின் பாதுகாப்பு என்ற பெயரில் பலஸ்தீன சிறுவர்கள் கொல்லப்படுவதும், ஈரானின் இறையாண்மை என்ற பெயரில் அதன் சொந்த மக்களை ஒடுக்கப்படுவதும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் தான். இந்த வல்லரசு என்ற போலி பிம்பத்திற்கு பின்னால் இருப்பது வெறும் அதிகார பசி மட்டுமே. நாம் இறுதியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது வல்லரசுகளோ குழந்தைகளை காப்பாற்றப் போவதில்லை. செஞ்சோலையில் கருகிய அந்த மாணவிகளின் ஆன்மாக்கள் இன்று மினாப் நகர வீதிகளில் அலைகின்றன. ஒரு ஏவுகணையை தயாரிக்கும் செலவில் 1000 பள்ளிக்கூடங்களை கட்ட முடியும். ஆனால் உலக நாடுகள் ஆயுதங்களுக்கு செலவிடும் தொகையில் 10% கூட குழந்தைகளின் கல்விக்கோ ஆரோக்கியத்திற்கோ செலவிடுவதில்லை. இலங்கை முதல் ஈரான் வரை வல்லரசுகளின் அழிவுச் செயல்கள் தொடர்கின்றன. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், இந்த கோரங்களை உலகுக்கு உறக்கச் சொல்லுவது. மௌனம் என்பது ஒரு வகையில் கொலையாளிக்கு துணை போவதற்கு சமம். இந்த பதிவில் நாம் கண்டது வெறும் தகவல்கள் அல்ல, அவை காயப்பட்ட இதயங்களின் கதறல். நீதி கிடைக்கும் வரை நம் குரல்கள் ஓயக்கூடாது. அதிகார பசி. இந்த அதிகார பசிக்கு இன்று பலியாவது குழந்தைகள். இந்த உலகத்தின் நாளைய உலகம் இன்று கருகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் நீதி கேட்கிறோம். யாரிடம் நீதி கேட்கிறோம்? குழந்தைகளை கொன்று பலியிட்டு நரமாமிசம் சமைத்து உண்டவர்களிடம் நாங்கள் நீதியை எதிர்பார்க்க முடியுமா? தங்கள் பாலியல் இச்சைகளுக்காக குழந்தைகளை பயன்படுத்தியவர்களை, தங்களுடைய தேவைகளுக்காக குழந்தைகளை கொன்று குவித்தவர்களை, குழந்தை கரை தின்றவர்களிடம் நாங்கள் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் என்கின்ற போது அது எந்தளவு மாற்றங்களை ஏற்படுத்தும்? நீங்களே சிந்தித்து பாருங்கள்.